இன்னைக்கு நம்ம போலி செய்யலாமா? வாங்க. கோதுமை மாவு, மஞ்சள் தூள், தேவையானதுக்கு உப்பு, சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சு நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா தேவையானதுக்கு நல்லா நெய் ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். அரை மணி நேரம் ரெஸ்ட் விட்டுக்கலாம். இப்போ தேங்காய் சீவி எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கலாம். எவ்வளோ இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு வெள்ளம் எடுத்துட்டா போதும். ரெண்டு தட்டி போட்டுக்கலாம். வச்ச தேங்காய் போட்டுக்கலாம். இது பொதுவாக எல்லாம் மைதா மாவு தான் செய்வாங்க. கடையில் கூட மைதா மாவு தான் செய்வாங்க. உடம்பு ஹெல்த்துக்காக நான் கோதுமை மாவில் செஞ்சுருக்கேன். நீங்கள் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லாவும் இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்குது.